ஹலோ 12th சாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக காலேஜோ இல்லை இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டரோ அது மாதிரி சேர்றது தான் வந்து இருக்க ஒரே வேலை. ஸோ அதுக்காக நம்மளுக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஆவணங்கள் பற்றி தான்ப்பா இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த சென்ஸ் டாக்குமெண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம எதுக்காவது ஒன்று அப்ளை பண்ண போகிறோம் பெரும்பான்மையாக ஆன்லைனில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்ட பிறகு தவறாக பண்ணிட்டோம் அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மினிமம் டியூரேஷனே ஒரு 1 மந்த் கொடுப்பாங்கப்பா அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிற ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் எதுக்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. காலேஜ் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே. ஸ்பெஷலி அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எவ்வளோ சைஸில் இருக்கணும், அண்ட் வந்து சைன் வந்து அட்டாச்மெண்ட்டு எவ்வளோ எம்பியில் இருக்கணும், அந்த அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து தரோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற 2 ஆப்பை வந்து நீங்கள் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஒன்று ஸ்கேன் பண்ணுற ஆப், இந்த அடாபு அது மாதிரி ஸ்கேன் பண்ணுற ஒரு ஆப்பு, ப்ளஸ் செகண்ட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆப்பு. பிடிஎஃப் கம்ப்ரெஸராக இருக்கட்டும், ஃபோட்டோ கம்ப்ரெஸர், ஃபைல் கம்ப்ரெஸர்னு சொல்லிட்டு கம்ப்ரெஸ் பண்ணுறது இருக்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து ஃபைல் மேனேஜரில் பெஸ்ட் எதுவோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்பொழுது பெரும்பான்மையாக யூஸ் ஆகுது. எல்லாமே ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக பார்த்தா ஃபோட்டோ அவங்க சொன்ன எம்பியோட நம்ம அதிகமாக அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் வந்து அது போய் சேரவே சேராது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பிஃபோராகவே 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாப்பா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களுடைய ரிசல்ட்டை, அதாவது ரிசல்ட் டூப்ளிகேட் மார்க் ஷீட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்ப்பா. இதான் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ரிசல்ட்டை. செகண்டரி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ரீசெண்டாக இருக்கிறது எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஹார்ட் காப்பியும் சரி, சாஃப்ட் காப்பியும் சரி. ஹார்ட் காப்பினா ஃபோட்டோ நம்ம ஒட்டுவோம்ல, அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் சாஃப்ட் காப்பியவே வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஃபோட்டோ கடையில் போய்ட்டு ஃபோட்டோ எடுப்பீங்கல்ல, எடுத்து முடிச்சிட்ட பிறகு அவங்க கடைக்காரங்க கிட்டே ஆனால் ஃபோட்டோ எடுத்து அப்படியே கம்ப்யூட்டர்லேருந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்ட்டா ப்ளூடூத்தில் அப்படியே அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட் காப்பியை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு எதில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாலுமே உடஞ்சிரும் ஃபோட்டோ. அதனால் வந்து அதாவது கிளாரிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் கடைக்காரங்கிட்ட இருந்தே அந்த ஃபோட்டோனுடைய சாஃப்ட் காப்பியை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் காப்பி உங்களுடைய மார்க் ஷீட்டு, செகண்ட் ஃபோட்டோ, தேர்ட் வந்து சிக்னேச்சர்ப்பா. மோஸ்ட்லி சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க அப்ளிகேஷனில், ஆன்லைன் அப்ளிகேஷனில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு A4 ஷீட்டில் பிளாக் பெனில், ப்ளூ பென் வேணாம்ப்பா, சரியாக கிளாரிட்டி தெரியாது, ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். அதனால் பிளாக் பெனில் சிக்னேச்சர் போட்டு ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எத்தனை எம்பி சொல்லியிருக்காங்க, இல்லை எத்தனை கேபி சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ரெஸரில் போட்டு ஸ்கேன் காப்பியும், அதாவது மார்க் ஷீட்டும் சரி, ஃபோட்டோவையும் சரி, சிக்னேச்சரையும் சரி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்ட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்கப்பா, டென்ஷன் தான் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். செகண்ட்ரியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்கப்பா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப ஃபேன்சியாக இருக்காமல் உங்களுடைய நேம் போட்டு, டேட் ஆஃப் பர்த் போட்டு கூட ப்ரொஃபஷ்னல் இமெயில் ஐடி, அதுதான் நீங்கள் டில் அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அண்ட் ஒரு வேலிடான மொபைல் நம்பர். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட மொபைல் இல்லைன்னா பேரண்ட்னுடைய யூஸ் பண்ணுற, டெய்லி ரீசார்ஜ் பண்ணுற அது மாதிரி நம்பரை வந்து நீங்கள், அதாவது ஒர்க்கிங்கில் இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க. அப்போ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்ப்பா. இது யாருக்கு எஸ்பெஷலின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு வர அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படிக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா, அந்த பிள்ளைங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தருவாங்கப்பா. ஸோ அதனால் அது மாதிரி பிள்ளைங்க தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, டிஎன்பிசியில் அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதனால் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கூல்லேருந்து ரெடிமேடாகவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படும். அதனால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு டெஃபினட்டாக எல்லாத்துலேயுமே கேட்பாங்கப்பா. ஸோ அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி
எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து இன்ஜினியரிங்கில் 25,000 ரூபாய் ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்கப்பா. ஸோ அதனால் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குப்பா. அது நிறைய காலேஜஸில் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 20 டேஸ் ஆகிடும்ப்பா நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு. அது வந்து இ-சேவை மையத்தில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பிஃபோராகவே அப்ளை பண்ணிக்கோங்க, சரியாப்பா? அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்பா. நீங்கள் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் சேர்றீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக உங்களுக்கு தேவைப்படுறது டிசி. அதனால் நியூஸ்லேயுமே சொல்லுவாங்க, ஸ்கூல்லையுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வந்து டிசி வாங்கணும் அப்படின்றத. அப்போ போயிட்டு டிசி வாங்கிட்டு வந்துடுங்க. எஸ்பெஷலி உங்கள் டிசியில் எம்ஐஸ் ஐடின்னு சொல்லுவாங்க, எம்ஐஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்ஐஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். டிசி வாங்கினீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஃபோனில் ரெடியாக வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? அடுத்து ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நல்ல ப்ளே பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்கப்பா. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய டாட்டர் இல்லை சன்னுனா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆஃபீஸ்லேயே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கப்பா. என்னுடைய சன் இவங்க, என்னுடைய டாட்டர் இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு அந்த கோட்டா மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து ஷீட் கிடைக்கும். அதனால் வந்து அவங்களுமே பிஃபோராகவே வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஒருவேளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணப்பா. அது ஸ்பெஷலி நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்கல்லப்பா, அவங்கக்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். ஸோ அதனால் அதுவுமே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிக்கிங்க. ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஒர்க்கையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக எடுத்துரும்ப்பா. எங்கே போனாலுமே ஒரு நாள் எடுத்துரும் அப்படி சாலிடாக. அப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் தள்ளிட்டே போகும். அதனால தான் இன்றைக்கே போட்டாச்சு. நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் பெரும்பான்மை ஆதார் கார்டு கேட்பாங்கப்பா. ஸோ அதனால் எங்கே போனீங்கனாலுமே ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி ரீசெண்டாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்களா? உங்கள் தம்பியும் ஆதார் கார்டையும் இணைச்சிட்டிங்களா? 10 இயர்ஸ் பேக் இருந்தால் இணைக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரியாப்பா? ஏன்னா கடைசி நேரத்தில் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டுப்பா. ஸோ அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரிசர்வேஷனுக்காக, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 இல்லைன்னா 8, அது நான் பிஃபோராகவே சொல்லிட்டேன். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி ரெண்டுமே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டு, இப்போ வர 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபோட்டோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து 2 ஜெராக்ஸு ஹார்ட் காப்பியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஃபோன்லேயுமே நீங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அட்டாச் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சம்டைம் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி பிஃபோராகவே ரெடி பண்ணி வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், சரிங்களாப்பா? ஸோ இதில் மேபி ஏதாவது 1, 2 எக்ஸஸாக வேறு காலேஜஸில் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுதான் எங்கே போனாலுமே மஸ்ட்டாக கேட்குறது, சரிங்களாப்பா? ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நீங்கள் பிஃபோராகவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண உட்காருங்க. எஸ்பெஷலி எம்பிலாம் ரொம்ப பார்த்துக்குங்கப்பா. அதுதான் நம்மளுக்கு கடைசி இடிச்சலாக இருக்கும். அண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இது எல்லாமே அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஃபீஸ் கொஞ்சம் கடைசி நாள் கட்டுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா கடைசி நாள் வந்து ரொம்ப இன்டர்நெட் ஜாம் ஆகும். அப்போ நம்ம ஃபீஸ் கொண்டு போய் அந்த யூனிவர்சிட்டியோ எங்கே அப்ளை பண்ணுறோமோ அங்கே சேர்க்கலன்ட்டா நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே பண்ணிவிடுங்க, சரிங்களாப்பா? அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான தகவலாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட். டாடா, பை பை.